தமிழ்லேருந்து அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே தெரியாமல். மிஸ்டேக் நம்பர் 1, மழை வருது, த ரெயின் இஸ் கம்மிங். தப்பு. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 2, தூறல் விழுகுது, சாரல் போடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரிசல் இஸ் ஃபாலிங் அப்படி சொல்லக்கூடாது. இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 3, மழை ரொம்ப பெருசாக வருது, அ பிக் ரெயின் இஸ் கம்மிங் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படி இல்லைனா இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, மழை வர மாதிரி இருக்குது, இட் லைக்ஸ் ரெய்னிங் அப்படி சொல்லக்கூடாது. இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ரெயின். நம்பர் 5, மழை வர போகுது, த ரெயின் இஸ் கோயிங் டு கம் அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 6, மழை வரல, த ரெயின் டிடன்ட் கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் டிடன்ட் ரெயின் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது நேற்று மழை வரல இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போவே இங்கிலீஷ் டு இங்கிலீஷை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.